இவங்க 3 பேருமே காட்டுக்குள்ள சுத்தி பார்க்க வரும்போது, சிங்கம் இருக்கிற இடத்துல நல்லா மாட்டிப்பாங்க. இவங்க கூட வந்த ஹண்டரையும் அந்த சிங்கம் வேட்டையாடி சாகடிச்சிரும். அப்போ இந்த கார்ல கீய தேடுவாங்க. காரோட கீயும் கார்ல இருக்காது. இந்த காரோட கீ அந்த ஹண்டர் கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்கலான்னு பார்த்தா, அந்த சிங்கம் வந்து இவங்க காருக்கு மேலே நடந்துட்டு இருக்கும். இந்த சிங்கத்த பார்த்து எல்லாருமே பயந்து அலறுவாங்க. இந்த சிங்கம் இவங்களே மோப்பம் பிடிச்சு அந்த காருக்கு மேலே நின்னுட்டு இருக்கும். அந்த கார் ஒரு அளவுக்கு மேல வெயிட் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டுட்டு இருக்கும். ஒரு அளவுக்கு மேல இவங்களெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து இந்த சிங்கமும் கீழே இறங்கிடுது. இந்த பையனும் கேமரா மூலமா கீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான். நான் எப்படியாவது போய் கீயை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த காரை விட்டு இறங்குவா. அப்போ அந்த இடத்துல சிங்கம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதான் இந்த கார்ல இருக்கிற பொண்ணு நோட் பண்ணிடுவா. சீக்கிரம் கீயை எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்துன்னு கத்துவா. இவளும் அந்த கீயை எடுத்துட்டு காரை நோக்கி ஓடி வருவா. அப்போ இந்த சிங்கம் இந்த பொண்ணை பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டே ஓடி வரும். ஜஸ்ட் மிஸ்ல அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பொண்ணு காருக்குள்ள வந்துடுறா. அந்த சிங்கம் கரெக்டா அந்த கார்ல தாவது. இவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவளும் பதட்டத்துல அந்த காரோட கீயை போட்டுட்டு அந்த காரை எடுத்து தாறுமாறா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த சிங்கம் இவங்களை விடுற மாதிரி தெரியல. அந்த சிங்கம் இவங்களை பின்தொடர்ந்துகிட்டே வருது. அந்த பயத்துல இவ கார் ஓட்டுனனால இன்னும் டீப்பா அந்த காருக்குள்ள போயிடுறா. அங்க நிறைய பள்ளங்கள் இருக்கிறனால அந்த காரு ஒரு பள்ளத்துல நல்லா மாட்டிக்குது.